வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. அன்பு குழந்தைகளே, தினம் ஒரு குட்டி கதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று பிள்ளையார் விநாயக பெருமான் மகாபாரதத்தை தமது அழகு காரணமான தந்தத்தை ஒடித்து தியாகம் செய்து நமக்கு அந்த மகா இதிகாசத்தை எழுதி கொடுத்த வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். வியாசர் பெருமான் தான் மகாபாரதத்தை எழுதினார்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வியாசர் பெருமான் மனத்துக்குள்ளே அந்த மகாபாரதத்தை முழுமையாக எழுதி வைத்து கொண்டார். எழுதி வைத்து கொண்டு இதை யாரை கொண்டு ஓலைச்சுவடிகளில் எழுதுவது என்று அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அப்போ அவர் பிரம்மதேவனை வேண்டுகிறார். பிரம்மதேவரே, நான் எழுதியிருக்கிற மகாகாவியத்தில் எழுத்தில் வடிக்க வல்லவர் யார் அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போது அவர் சொல்கிறாரு, நீ விநாயக பெருமானை வேண்டிக்கொள், அவர் தான் எல்லாரிலையும் விட கெட்டிக்காரர், அவரை வேண்டிக் கொண்ட என்றால் அவர் உனக்கு அதை அப்படியே எழுதி தருவார் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரின்னு சொல்லி விநாயக பெருமானை துதித்து வேண்டுகிறார். விநாயக பெருமான் வரார். என்ன வேணும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி மகாபாரதத்தை நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதி தரணும் அப்படிங்கிறாப்புல. சரி, ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறார். என்ன கண்டிஷன் அப்படிங்கிறார், நான் என்னால் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பேன், இடையில நிறுத்தினா எனக்கு கோபம் வந்துடும், அதனால் தொடர்ந்து எழுதுகிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து சொல்லணும் அப்படிங்கிறாப்புல. சரி, நான் தொடர்ந்து சொல்கிறேன், ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும், நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அர்த்தம் புரிஞ்சு தான் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறார். இப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போதே அது வியாசர் என்ன பண்ணுறாரு, கடினமான வார்த்தைகள்லாம் போட்டு ஸ்லோகங்களை சொல்கிறார். அப்போ அவர் விநாயகர் யோசித்து அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு எழுதுவார் இல்லையா, அந்த டயத்தில் மறுபடி ஸ்லோகங்களை மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிறார். இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எழுதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது, எழுத்தாணி உடஞ்சி போயிடுது. அப்போல்லாம் ஓலையில் எழுத்தாணியை வச்சு தானே எழுதுவாங்க. அந்த எழுத்தாணி உடஞ்சி போயிடுது. அப்படி உடைஞ்சு போனோன்னே என்னடா பண்ணுறதுன்னு ஒரு கணம் கூட பிள்ளையார் யோசிக்கலை. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருக்கு கண்டிஷன் போட்டிருக்காரு, நீங்கள் தொடர்ந்து சொல்லணும்னு. அப்படின்னா வியாசர் தொடர்ந்து சொல்லணும்னா நம்ம தொடர்ந்து எழுதணுமே அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணினார், தன்னுடைய தந்தத்தை ஒடித்து அப்படியே கடன்னு எழுத ஆரம்பித்தார். அதாவது யானைக்கு அழகே அதனுடைய தந்தம் தான். யானை முகம் உடைய பிள்ளையாருக்கும் அழகு அந்த தந்தம் தான். அதை பற்றி அவர் கவலைப்படலை. அழகை விட அதன் பயன்பாடு முக்கியம் அப்படின்னு நினைச்சாரு. நாமளும் அழகாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மற்றவர்களுக்கு பயன்படுகிற மாதிரி நாம் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பிள்ளையார் நமக்கு உணர்த்துகிறார். ஆக நம்ம பிள்ளையாரை போற்றி மகிழும் போது நாமும் வாழ்வில் பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வைத்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும். இது மாதிரி குட்டி கதைகளை தொடர்ந்து கேட்க நீங்கள் பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். மற்றவர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய் ஹிந்த்.